விஜயண்ணா எதிர்க்கட்சியை கூட எதிரியாக பார்க்காமல் அன்போடு சந்தித்து அவர் மரியாதை செலுத்தியுள்ளார். அது அவரோட பலவீனம் அல்ல, நம்ம தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு மனித நேயத்தை உருவாக்குகிறார். அதாவது எதிர்க்கட்சியை கூட நம்ம எதிரியா பார்க்க கூடாது. எல்லாருமே தமிழ்நாட்டுல எல்லாருமே ஒன்றுதான். கட்சி வேறையாக இருக்கலாம், கொடி வேறையாக இருக்கலாம். தமிழ்நாடு மக்கள் என்று வந்தாலே அன்பும் மரியாதையுமா இருக்கணும் தான் நம்ம விஜயண்ணா அந்த விஷயத்த நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கார். இப்போ நீ அந்த கட்சி நீ இந்த கட்சின்னு சண்டை போடுற காலத்துல விஜயண்ணா முதலமைச்சர் என்ற பதவி ஏத்த உடனே நமக்கு எந்த ஒரு தலைவரும் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யவே இல்லை. எதிர்கட்சிக்காரர்களை சந்தித்து ஒரு மரியாதை கொடுத்ததே இந்த வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. முதல் முறையாக இப்பதான் நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு தலைவர் நம்ம கிடைச்சதுக்கு உண்மையிலே நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா எத்தனை பேர் தன்னோட தலைக்கணத்துல ஹெட்வெயிட்டா இருப்பான்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம விஜயண்ணா ஒருத்தர் தான் தலைக்கணம் இல்லாமல் தன்னையும் உயர்த்தி கொண்டு தன்னை சுற்றி இருக்கவங்களையும் உயர்த்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறார். தன்னை சுத்தி இருக்கவங்க யாரு? மக்கள் தான். மக்களையும் அன்பால வெல்லணும், எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து பழகணும் அப்படின்னு நம்ம மக்களிடையே ஒரு மனித நேயத்தை கொண்டு போய் செலுத்துகிறார் விஜயண்ணா. கல்லால் அடித்தாலும் கனிவாய் பதில் சொல்லு, வெறுப்பால் வந்தாலும் அன்பாய் அருகில் கொள்ளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கட்சிக்காரர்கள் அனைவரையும் விஜயண்ணா அன்பால் எதிர்கொண்டுகிட்டு இருக்காரு. அந்த ஒரு மனிதநேய மக்களிடையே நமக்கும் இருக்கணும்னு தான் விஜயண்ணா இந்த மாதிரி ஒரு செயல்களை நடத்தி நமக்கு உணர்த்தி இருக்கிறார். விஜயண்ணா சட்டசபை போய் எதிர்கட்சிக்காரர்கள் விஜயண்ணாவை பார்த்து நாங்க உங்களை விட சீனியர் என்ற வார்த்தையை விஜயண்ணா முன்னாடி தெரிவிச்சாலும் விஜயண்ணா சொன்னது, நான் சீனியர் ஜூனியர் பார்க்கல, நான் எல்லாத்தையும் சரிசமமா தான் பார்க்கிறேன் அப்படின்னு மக்களிடையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியில என்ன நடந்துச்சுன்னு இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் நான் அரசியல்லாம் என்னன்னு எனக்கே தெரியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு விஜயண்ணா அரசியல என்ன அப்படின்ற அளவுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு 118 தொகுதி தான் பெரும்பான்மைக்கு வேணும்ன்ற ஒரு திட்டம் கூட நமக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 118 பெரும்பான்மை இருந்தால்தான் ஒரு தலைவர் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம மக்களிடையே எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லி, அப்ப எதிர்கட்சினா என்ன, சட்டசபையில பெரும்பான்மையோட 118 பெரும்பான்மையோட உட்கார்ந்து சபாநாயகரா யார் உட்கார வைப்பாங்க, எதிர்கட்சியா யார் உட்கார வைப்பாங்க, எதிர்கட்சிக்காரர்கள் என்னெல்லாம் பேசுவாங்க, அதுக்கு நம்ம தமிழக முதலமைச்சரா இருக்க நம்ம விஜயண்ணா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, இதெல்லாம் யாருக்குமே எதுவுமே ஒரு புரிதல் இல்லாத இடத்துல இருந்த நம்ம இன்னைக்கு சட்டசபையில உட்கார்ந்து எதிர்கட்சிக்காரர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க, அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம் அப்படின்ற ஒவ்வொரு விதத்தையும் இன்னைக்கு நியூஸ்ல நம்ம ஆர்வமா விஜயண்ணா பார்க்க வச்சிருக்காரு. இது மக்களிடையே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காரு. இப்பதான் டாஸ்மாக் கடையில மூடுறதுக்கு, அதாவது ஒரு செயலை டபக்குன்னு எடுத்தனே முடிவு பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு பல ஊர்கள்ல 717 டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கு விஜயண்ணா உத்தரவிட்டுள்ளார்.